Hi children. So today we are going to see your second part of the organ system. So now in this class we are going to see the remaining organ system, your circulatory system, excretory system and nervous system. Yes, first we will see about circulatory system. So what is this circulatory system? So the circulatory system help our blood to circulate. So by circulation the blood is going to all the parts of our body. So it carries the nutrients and oxygen to all the parts of our body. So blood is circulated to transport. To transport means to it is taken. Okay. So blood நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா blood வந்து நம்ம எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து ரத்தம்ன்றது போகணும் இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த பிளட் தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த சத்துகள், அதுக்கப்புறமா நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன், ஸோ இதையெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடுற அந்த ஒரு கேரியராக பிளட் இருக்குது. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட் வந்து என்ன மெயினாக பண்ணுது? சர்க்குலேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ சர்க்குலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ ஆக்சிஜனை சர்க்குலேட் பண்ணுது and then nutrients circulate பண்ணுது. சரியா? So in the circulatory system we are going to study about heart, blood and blood vessels. So இந்த three things தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது? heart, blood and blood vessels. So these three things are responsible for the circulation of in blood in our body. Okay, so this is blood. So blood is, you know what is blood? So blood is like a liquid, right? So it is transported to all the parts of our body. So எல்லா இடத்துக்கும் வந்து blood வந்து என்ன பண்ணுது? Nutrients, okay, nutrients, oxygen, அப்புறம் waste and hormones. So இந்த எல்லாத்தையும் இந்த blood என்ன பண்ணுது? எல்லா parts of the bodyக்கு வந்து அனுப்புது. ஓகேவா? ஸோ இந்த blood வந்து நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா 4 to 5 liters of blood. ஸோ எவ்வளோ blood இருக்குது நம்ம பாடியில்? 4 to 5 liters. So 4 to 5 liters of blood is there in our body. So this blood carries the oxygen, nutrients எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் இந்த blood என்ன பண்ணுது? ஆக்சிஜன் இல்லாத blood வந்து மறுபடியும் என்ன பண்ணுது? எடுத்துட்டு வந்து நம்ம லங்ஸ்க்கு அனுப்புது. எதுக்காக? ஆக்சிஜனை வந்து இன்கார்பரேட் போடுறதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் blood vessels. ஸோ இந்த blood vessels carries blood. So this blood vessels and blood vessels na ரத்த குழாய்கள். ஓகே, ஸோ இந்த ரத்த குழாய்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த பிளட்டை வந்து கேரி பண்ணுது. இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து டேங்கில் வாட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பைப்ஸ் மூலிமா நம்ம அனுப்புகிறோம், அதே மாதிரி இந்த பிளட் வந்து என்ன பண்ணுது? இந்த பைப் மூலிமா, இந்த வெசல் மூலிமா வந்து பிளட் வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புறது. ஓகேவா? ஸோ இந்த பிளட் வெசல்ஸில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ஆர்ட்ரீஸ். So ARTERIES, arteries. இன்னொன்று வந்து veins, VEINS. So veins. இந்த arteries என்ன பண்ணுது அப்படின்னா it carries the oxygenated blood. So oxygen இருக்கிற blood வந்து இது என்ன பண்ணுது? Carry பண்ணுது. And one artery that carries deoxygenated blood is pulmonary artery ன்னு சொல்லுவாங்க. ஸோ pulmonary artery carries deoxygenated blood to the heart, to the lungs. Okay, this vein என்ன பண்ணுதுன்னா deoxygenated blood, ஸோ ஆக்சிஜன் இல்லாத blood. ஸோ ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை இந்த வெயின் என்ன பண்ணுது? எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து என்ன பண்ணுது? எடுத்துகிட்டு போயிட்டு லங்ஸ்க்கு ஹார்ட்டுக்கு அனுப்பி ஹார்ட்டில் இருந்து என்ன பண்ணுது? பல்மனரி வெயின்ஸ். So the arteries carries oxygenated blood
but the only artery which carries deoxygenated blood is pulmonary artery. So pulmonary na lungs, it refers to lungs, சரியா? So the artery which is going to lungs, so that carries what? Deoxygenated blood, and veins always carry deoxygenated blood. So this deoxygenated blood always it is been carried from all the parts of the body to your heart. So the only vein that carries oxygenated blood is pulmonary vein. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ அதாவது வந்து ஆர்ட்ரிஸ்னாவே ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை வந்து நம்ம பாடிக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பும். ஓகேவா? பட் ஒரே ஒரு ஆர்ட்ரி, எல்லா ஆர்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பிளட்டு தான் இருக்கும். பட் ஒரே ஒரு ஆர்ட்ரி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். எது அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரி. அதே மாதிரி எல்லா வெயின்ஸுமே பார்த்திங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து எங்கே கொண்டு போகுது? ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. பட் ஒரே ஒரு வெயின் வந்து இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். அது என்ன அப்படின்னா பல்மனரி வெயின். சரிங்களா? ஸோ பல்மனரின்னு வந்தாவே அதோட ஃபங்க்ஷன் வேறன்னு அர்த்தம். ஸோ ஆர்ட்ரிஸ் oxygenated blood, veins deoxygenated blood. Okay, so this is the work is done by the blood vessels. So this blood vessels carries this blood and it is sent to all the parts of the body, and from the parts of the body it is again taken back to your heart. So this is the main function of blood vessels and blood. So next we will see about our main thing, heart. So what is this heart? This heart is a major organ responsible for circulation. So இந்த ஹார்ட்ன்றது தான் வந்து நம்ம பாடியில் வந்து சர்க்குலேட் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஹார்ட் இஸ் அ ஹாலோ மஸ்குலார் ஆர்கன். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க? ஹாலோ மஸ்குலார் ஆர்கன் which is conical in shape. நீ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோன் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ this is a conical in shape, and this heart is covered by a covering. So that is called pericardium. P-E-R-I-C-A-R-D-I-U-M. So pericardium. So pericardium ன்றது என்னது அப்படின்னா இந்த அவுட்டர் கவரிங். சரியா? ஸோ நம்ம எப்படி நம்ம க்ளோத்ஸ் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி ஹார்ட்டை வந்து கவர் பண்ணுற அந்த மெம்ப்ரெயின், அந்த ஒரு கவரிங் பேர் தான் வந்து பெரிகார்டியம். சரிங்களா? பெரிகார்டியம். ஸோ இந்த பெரிகார்டியம்க்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேப் வந்து எதனால் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட். பெரிகார்டியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான தண்ணி மாதிரி. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது ஆக்சுவலானா நம்மளோட ஹார்ட்டை வந்து ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹார்ட் ஃப்ரம் த shock. So the outer covering is called pericardium, and in between the heart and the pericardium you can see pericardial fluid. And the fluid என்ன பண்ணுது? Yes, heart வந்து ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து there are 4 chambers. How many chambers? 4 chambers. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா 2 பார்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட். ஸோ மேலே வந்து it is 1 2 3 4. So how many chambers are there? Chambers means like a room. இப்போ வந்து ரூம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேம்பர்னா ஒரு ரூம். சரியா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம்ஸ் இருக்குது? 4 ரூம்ஸ் இருக்குது. ஸோ மேலே 2, கீழே 2. ஸோ மேலே இருக்கிற அந்த ரூம்ஸ், அந்த சேம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏட்ரியா. ஸோ ஏட்ரியான்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற அந்த சேம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வென்ட்ரிகல்ஸ். ஸோ இது ஒரு ஏட்ரியம், இது ஒரு ஏட்ரியம். ஸோ மொத்தமாக சேர்ந்தது ஏட்ரியா. அண்ட் இது ஒரு வென்ட்ரிக்கல், இது ஒரு வென்ட்ரிக்கல். ஸோ டோட்டலி தேர் ஆர் 2 ventricles. ஓகே,
So இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ரியா வந்து என்னன்னு சொல்லணும்னா we can say auricles also. ஓகேவா? ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்க? ரைட் ஏட்ரியா. இது என்னன்னு சொல்லுவாங்க? லெஃப்ட் ஏட்ரியா. அதே மாதிரி கீழே ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். புரியுதுங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை சேம்பர்ஸ்? 4 சேம்பர்ஸ். ரைட் ஏட்ரியா, left atria, right ventricles, left ventricles. சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஹார்ட் ஹேஸ் த சேம்பர்ஸ். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நம்மளோட எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து என்ன இருக்கும்? டீஆக்சினேட்டட் பிளட் இருக்கும். ஸோ அந்த டீஆக்சினேட்டட் பிளட் செல்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை வந்து என்ன பண்ணும்? இந்த பிளட் வெசல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெயின்ஸ். ஸோ அந்த வெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை எல்லா பார்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்து எங்கே ஃப்ளோ பண்ணும்? இந்த ரைட் ஏட்ரியாவில் ஃப்ளோ பண்ணும். ஸோ த ரைட் ஏட்ரியா ரிசீவ்ஸ் த deoxygenated blood, that is we can say it has a oxygenless blood. So oxygen illada blood. So we can say this is superior vena cava and inferior vena cava. There are two veins that carries the, superior vena cava வந்து நம்ம upper body, அதாவது மேல இருந்து இருக்கிற அந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட் வந்து அது கொண்டு வரும். இந்த வெயின் வந்து நம்ம கீழ் பாடி, ஐ மீன் லோவர் பாடியில் இருக்கிற பிளட்டை எல்லாம் கொண்டு வரணும். சரியா? ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை எங்கே கொண்டு வருது? இங்கே ரைட் ஏட்ரியமில் கொண்டு வருது. ஓகேவா? ஸோ திஸ் ரைட் ஏட்ரியம், திஸ் ரைட் ஏட்ரியம் அண்ட் த லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ். ஸோ இந்த ஏட்ரியமுக்கும் இந்த வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த மசில் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். அது என்னன்னு சொல்லுவாங்க? ஏன்னா இது வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நடுவில் இருக்கிறதுனால செப்டம். சரியா? என்னென்ன? ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிளட்டு வந்து இங்கே வந்து போராயிடுச்சு. ஸோ இங்கே போரான பிறகு இங்கே வந்து ஒரு சில வேல்வ்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்வ்ஸ் மூலிமா அகெயின் இந்த பிளட் வந்து இந்த வென்ட்ரிகல்ஸில் ஃபால் ஆகும். ஸோ இட் வில் ஃபால் இன்டு த வென்ட்ரிகல்ஸ். அப்புறம் வென்ட்ரிகல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸோ இந்த வந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு என்ன பண்ணோம்னா த்ரூ திஸ் பல்மனரி ஆர்ட்ரி, என்ன பண்ணும்? இட் டேக்ஸ் த டீஆக்சினேட்டட் பிளட் டு த லங்ஸ். சரியா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணோம்? பல்மனரி ஆர்ட்ரி அந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை எங்கே அனுப்போம்? லங்ஸ்க்கு அனுப்பும். ஏன்னா லங்ஸில் தானே நீ சுவாசிக்கிற, லங்ஸில் தானே உனக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது இல்லையா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பிளட் வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது? இந்த ஆர்ட்ரி ரைட் வென்ட்ரிகல்ஸ்லேருந்து எடுத்து பல்மனரி ஆர்ட்ரி மூலிமா லங்ஸ்க்கு அனுப்புது. சரியா? ஸோ அங்கே வந்து லங்ஸில் என்ன ஆகுது? பிளட் வந்து பியூரிஃபை ஆகுது. அதாவது பிளட் வந்து ஆக்சிஜனேட் ஆகி ஆக்சிஜனேட் ஆன பிளட் வந்து மறுபடியும் லங்ஸ்லேருந்து என்ன பண்ணும்? இந்த இது வழியா பல்மனரி வெயின். ஸோ பல்மனரினாவே என்ன சொன்னேன்? லங்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு lungs. So through this pulmonary vein and the oxygenated blood is taken into the left atrium. Pulmonary artery oxygen இல்லாத blood லங்ஸ்க்கு அனுப்புது. Pulmonary vein ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை வந்து லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு அனுப்புது. சரியா? ஸோ இப்போ அந்த பல்மனரி வெயின் ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை எங்கே கொண்டு வந்து போர் பண்ணுது? லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியமில் போர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ இங்கே வந்து போர் பண்ணும் த்ரூ த பல்மனரி வெயின். ஸோ இங்கே இல்லை, த்ரூ த பல்மனரி வெயின். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பல்மனரி வெயின். தேர் வில் பி pulmonary vein. So இந்த pulmonary vein வந்து எங்க போர் பண்ணும்? இந்த left atriumல போர் பண்ணும். So then the oxygenated blood is taken to the left ventricle. From the left ventricle the oxygenated blood is taken through this aorta. Aorta is also a largest vessel that carries oxygenated blood
to all the parts of our body. So நம்ம எல்லா parts of the bodyக்கு வந்து ஆக்சிஜன் இருக்கிற blood தேவைன்றதுனால இந்த அயோட்டான்ற ஒரு வெசல் வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன் இருக்கிற blood வந்து எல்லா parts of the bodyக்கும் அனுப்பும். So you can see the left, from the left ventricle aorta வந்து போகும். ஓகேவா? So this here is pulmonary vein, here it is aorta. Okay, so now are you clear with the structure of the heart? ஓகேவா? ஹார்ட்ல எத்தனை சேம்பர்? 4 chambers, right? So இப்போ நம்ம just வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். So you can see, so when the left dub, so when the heart beats, so heartbeat is nothing but pumping and relaxing, right? So இந்த மாதிரி டைமில் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 minute there will be 72 beats per minute. So you can check your beats by placing your index finger and the middle finger in your center of the wrist. So in the wrist இடத்துல கொஞ்சம் அழுத்தி பார்த்தீங்கன்னா you can see, you can hear, you can feel some beat. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 15 செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ பீட் அடிக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 15 செகண்ட்ஸில் வந்து நீ வந்து ஒரு 15 டைம்ஸ் அடிக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை த 15 into 4. ஸோ 4 அப்போ வந்து we can count it for the minutes, right? So this is the function of the heart, you can see. So blood வந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட் வந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே போய் இங்கேருந்து மறுபடியும் எங்கே போகுது, லங்ஸ்க்கு போகுது. மறுபடியும் லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை கொண்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியமில் போர் பண்ணோம், மறுபடியும் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்லேருந்து அயோட்டா மூலிமா எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அனுப்பும். சரியா? ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த circulatory system. So இதில் பார்த்தீங்கன்னா you have to know some you have to know something more about it, right? So அப்போ வந்து crabs, lobsters and even octopus. So நம்மளுக்கு எப்படி வந்து blood red கலரில் இருக்கும், பட் lobster, crab, octopus இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா blood வந்து blue கலரில் இருக்கும். சரியா? blood will be in blue color and cockroach has white blood or it can be a colorless also. So colorless blood வந்து cockroach க்கு இருக்கும். Okay, thank you and have a good day.